ஹலோ கைஸ், இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சிறப்பு மீடியா சார்பாக உதய் அவர்கள் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேல்மேலும் வளரத்துக்காகவும் உங்களுடைய தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது தொட்டாலையும் அது மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஃபார் யூ கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடங்களில் கஷ்டங்களை சந்திக்கலாம், நிறைய இடங்களில் ஏமாந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி பல கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். அப்போயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிக்கலாம் செய்யாதீங்க. தயவு செய்து எங்கேயாவது பயணம் பண்ணுங்கள். உங்களை நீங்களே உணருங்க. இந்த லைஃப்பெல்லாம் தாண்டி அதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களோட லைஃப் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனை தாண்டி இன்றைக்கி எபிசோடில் என்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த எபிசோடை பொறுத்தவரையிலும் நம்ம லாஸ்ட்லேருந்து முதலுக்கு வருவோம். ஓகேங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்டில் முதல் விஷயம். இன்றைக்கி விசித்ரா மேம் அவர்களுக்கு கமல் சார் பயங்கரமான பதிலடி கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை கருத்து நாடகமெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க கேமரா முன்னாடி, உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிகிட்ருக்கீங்க. அதாவது அவங்க முன்னாடி நேருக்கு நேராக பேசுகிறதுக்கு பதிலாக 3 கோடி பேருக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு எதனாலையும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. மற்றவங்களோட பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிறதே தப்பு. அதை தாண்டி நீங்கள் ஒரு மேரேஜ் கன்சல்டன்சி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹம்மில்லாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமல் சார் அவர்கள் விசித்ரா மேமுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இது யாருக்கு உரைச்சிது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு நல்லாவே. கண்டிப்பாக விசித்ரா மேமுக்கு உரைச்சிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரி அவங்க ஒரு சீன் போட்டாங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம். பட் ஒவ்வொரு தடவையும் அவங்கள பற்றி கமல் சார் அவர்கள் பேசும்போது, அவங்க பண்ண தப்பை பற்றி பேசும்போது தினேஷ் அவர்களுக்கு ஜூம் வச்சாங்க. தினேஷோட முகத்தோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருந்தது. மேபி அந்த எபிசோட் முடியும் போதோ இல்லை ஒரு பிரேக் டைம்லேயோ விசித்ரா மேம் கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க சண்டை போட்டிருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்தை தினேஷ் அவர்கள் பண்ணல. ஸோ அதுக்காக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்களுடைய தப்பு. அதனால் எந்த விதமான பலன்கள் வந்தாலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அதை அவங்க அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்காரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தால் அதுதான் சரியும் கூட. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறான், இல்லை தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக நம்மளை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு ஆன்சரை ரெடி பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க செஞ்ச சில பிரச்சனைகளுக்கு அவங்களே பார்த்திங்கன்னா தீர்வுகள் கண்டுபிடிப்பாங்க. 1. 2வது அதுக்கான பலன்களை அவங்களே அனுபவிப்பாங்க. ஸோ விசித்ரா மேம் கூடிய விரைவில் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அட்லீஸ்ட் மக்களோட மனசில் விசித்ரா மேம் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க. ஒரு ரன்னரப்பாவது ஆகுவாங்க. அதாவது முதல் பிளேஸ் பிடிக்கலானையும் அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தாக்கா அதெல்லாம் இல்லாமல் போயிடுமோ, தவிடுபடியாக இவங்களாவே ஆக்கிப்பாங்களோ. அதுவும் குறிப்பாக விஷ்ணு சொன்ன மாதிரி அந்த கோட்டையை அழிக்கலாம் தேவையில்லை சார், அதுவாகவே செதஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு கூட இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி எபிசோட் முடியும் போது கூட பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் அழுதாங்க. அழுகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தினேஷை பற்றி கேவலமாக அசிங்கமாக பேசியிருந்தாங்க. இன்றைக்கி தான் கமல் சார் அவர்கள் மறுபடியும் இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாப்புல. ஆனாலும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் எவிக்டாக வெளியே போகும்போது தினேஷ் அண்ணா, மாமா, மச்சான் அப்படின்றாங்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க, அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இந்த மனசு இப்படியே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் பலாப்பழம் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுறீங்க, இல்லை பலாப்பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சொலா மாதிரி இருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும் பலாப்பழம் மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மனுஷன் என்னை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, என்னை அவமானப்படுத்துறது, மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து எனக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் ஐ எம் இரிட்டேட்டிங். அவங்க இரிட்டேட் பண்ணுறாரு, என்ன எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால தான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில வார்த்தைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி விச்சு மேம் சொல்கிற வரைக்கும் அதெல்லாம் ஓகே. அது தினேஷ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால் இவங்க பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே. பலாப்பழம்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அநாயகமாக இருக்கிறேன், அப்படி அநாயகமாக இருக்கார், அவரோட பிஹேவியர் அநாயகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. திஸ் இஸ் கால்டு மினி ஸ்டாம்பிங்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்லுவார் அவரோட ஸ்டைலில் சொன்னால். அதுதான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பூர்ணிமா அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை மேம் நீங்கள் எல்லாமே ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம்,
பட் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படி இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய லைஃப்பை பற்றியோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் பற்றியோ உங்களோட குடும்பத்தை பற்றியோ தப்பாக பேசினா அது எவ்வளோ தூரம் போய் இருக்குமோ உங்களுக்கு, அதே மாதிரி தான் அந்த மனுஷனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, யார்? பூர்ணிமா சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு தான், அவ்வளோ மெச்சூராக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நமக்குள்ள, அதாவது நமக்கும் பூர்ணிமாவுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கலாம். பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு தான் ஆக்சுவலி. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசித்ராமாவோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அவர் வந்து என்னை இரிட்டேட் பண்ணுறாரு, எனக்கு இரிட்டேட் ஆகுது, கேவலமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அநாயகமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்சனிங் அவ்வளோ தூரம் ஒரு பாய்சனிங் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஹியூமனாகவே ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியரு. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக நான் பார்த்த வரைக்கும் ஹஸ்பண்டாக ஒரே ஒரு பர்சன்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்டு ஒஸ்ட், வெரி ஒஸ்ட்டாக இருக்கார் அவர் ஆஸ் எ ஹஸ்பண்டாக. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் எடுத்து பேசுகிறது, அதுக்கப்புறம் குத்தி காட்டி பேசுகிறது, இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி உங்கள்கிட்ட ஒருத்தி வந்து பொழப்பு நடத்துவா அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறாங்க விச்சு மேம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தீர்த்துட்டே வந்து இருந்தாங்க. பட் அதில் ஒரு பாயிண்ட் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் ஹஸ்பண்டாக பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்கார், ஒஸ்ட்டு கேரக்டராக இருக்கார் அப்படின்னு வந்து விச்சு மேடம் வந்து சொல்கிறாங்க. அவரை ஏங்க நீங்கள் ஹஸ்பண்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஸோ அவர் ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக பாருங்கள், அவர் ஏன் இரிட்டேட் பண்ணுறாரு, அவர் ஏன் வந்து கேம் பிளானில் வந்து சேஞ்சஸ் நடக்குது, உங்களை மட்டுமே ஏன் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுமையாக பேசுங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கூட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து வந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா கூட, பூர்ணிமா கூட, அர்ச்சனா கூட எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படிலாம் வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு சார்ட் அவுட் வந்து பண்ணுறீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை வந்து தினேஷ் கிட்ட எப்பயுமே நீங்கள் வந்து பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது தான். அந்த பிரச்சனை தான் இப்போ வரைக்குமே ஒரு பெரிய பூதாகரமாக வெடிஞ்சிருக்கு. என்றைக்கு தான் உட்காந்து பேச போகிறீங்க அப்படின்னு வந்து தெரியல. பட் ஒரு பர்சனை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த மக்கள் இருக்கக்கூடிய மேடையில், அதுவும் வந்து நம்ம கமல் சாரே வந்து சொல்லும்போது, அது வந்து தினேஷுக்கு நல்லாவே புரியும் போது, அவர் மறுபடியும் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. பட் அவர் ரியாக்ட் பண்ணாலையும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் அவர் சைடு தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் சைடும் வந்து தப்பு வந்து இருக்குது. அதையும் அவர் வந்து மாற்றிக்கணும். அது சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா மாயா அவர்கள் ஓட்டிங் ரிசல்ட்டில் ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஆனாலும் மாயா அவர்களை எவிக்ட் பண்ணாமல் நிக்சனை எவிக்ட் பண்ணாங்க, ரவீனாவை எவிக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். ரவீனாவை எவிக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து யாராச்சும் ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரவீனா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க, ஓட்டிங்ஸ் இருந்தும். மாயா அவர்களை எவிக்ட் பண்ணாததுக்கு காரணம் வந்து நிக்சன் தான். ஏன்னா நிக்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக 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 அவருடைய பிஹேவியரெல்லாம் ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்கு. பூர்ணிமா கூட வந்து இவர் டூயட் பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு மாயா வேணால் உள்ளே இருக்கட்டும், நீ வந்து எவிக்ட் ஆகி தயவு செய்து வெளியே போய்ட்றா அப்படின்னு சொல்லி அவனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக மேபி வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக வந்து தெரியுது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்போ தாண்டா மாயாவை வந்து எவிக்ட் பண்ணுவீங்க, இல்லை கப்பா கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கக்கூடிய அந்த மணி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வரும், அதில் வந்து தெரிஞ்சு போயிடும். 3வது பாயிண்ட்டு ரெசல்யூஷன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்க எந்த மாதிரியான நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை அவங்க வந்து எழுப்பிட்டு இருந்தாப்புல. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள வந்து செலக்ட் பண்ணி ரொம்ப ஜென்யூனாக தான் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய காரணத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்க நல்லா வந்து இருந்தது. எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்கவுங்களுடைய திறமைகளை காமிச்சு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க, நிக்சன் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவீனா வந்து உண்மையாக சொல்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் சொல்கிற மாதிரி எப்போதுமே சிரிச்சிட்டே இருக்குதுப்பா அந்த பொண்ணு. ஸோ அது வேறு லெவல். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, மணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் பேசணும்னு நினச்சேன். அதை மணி பண்ண ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட முகமெல்லாம் வாடி போச்சு. எல்லாருக்கும் சில பேர் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க, சில பேர் வந்து பயங்கரமாகவே வந்து வருத்தப்பட்டாங்க. பட் மணி அவர்கள் வந்து, அதுவும் குறிப்பாக நம்ம ரவீனா அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்பிடிச்சி ஓகே டேக் கேர் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் ஹக்கெல்லாம் பண்ணாமல்
கூட்டு போய் ஒரு இடத்துல செப்பரேட்டான ஒரு இடத்துல யாருமே வராத இடத்துல ஹக் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பார்க்கும்போது இப்படி தான்டா இருக்கணும். ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள் வந்து இப்படி இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ வெட்ட வெளியில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அண்டு ஜி ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணார். அது வந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத தாங்க முடியாமல் ஹக் பண்ணுறது அது வேறு விஷயம். இவ்வளோக்கும் அவர் வந்து ஒரு லவ்வர் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பேஸில் வந்து ஹக் பண்ணணும், நம்மளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து பண்ணி ஆகணும். எல்லார் முன்னாடியும் பண்ணாமல் அதை வந்து வெளியே செப்பரேட்டாக பண்ணது. ஓகே கைஸ், இன்றைக்கி எபிசோடில் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது விசித்ரா மேம் மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து பேசி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். ஸோ உங்களுடைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கமல் சார் சொன்ன மாதிரி அது எப்போனாலும் நம்ம எடுக்கலாம். நியூ இயர்க்கு அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு பேச்சுக்குன்னா சொல்லிக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு உங்களுக்குள்ளே இருந்து அது வரணும், வெளியே வரணும். நம்ம ஓகே இதை நம்ம பண்ண போகிறோம், இதை நம்ம வந்து செய்ய போகிறோம், இப்படி நம்ம வந்து விளையாடணும், இப்படி வந்து நம்ம படிக்கணும், இப்படி வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களாக ஒரு டிசைனை வந்து உருவாக்கி நீங்கள் அதுக்காக ஓடி நீங்கள் அதுக்காக வந்து ஜெயிச்சிங்க அப்படின்னா அதை விட பெரிய வெற்றி வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக வந்து எடுத்துக்கோங்க. அண்டு நியூ இயருக்காக மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியாவும் சரி, ஒவ்வொரு டெசிஷனும் சரி கரெக்டாக அமையணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நியூ இயர்க்காகவே வந்து வெயிட் பண்ணி நான் அந்த கட்டைப்பழத்துக்கு வந்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி குவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே குவிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி பிக் பாஸை பற்றி பேசினா மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பேசினாக்கா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுவீங்க. ஸோ அதனால் அதிகப்படியாக வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. ஸோ அந்த ரெசல்யூஷனாக வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.